ஈரான் மீதான அமெரிக்க-இஸ்ரேல் போரில் முதல் 3 வாரங்களில் மட்டும் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் அமெரிக்காவிற்கு சுமார் $1.4 பில்லியன் முதல் $2.9 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 13,000 கோடி ரூபாய் முதல் 29,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் வெளியிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கின. இந்த போர் 1 மாதத்தை எட்டியுள்ள சூழலில் மத்திய கிழக்கில் நொடிக்கு நொடி பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா தரைவழி தாக்குதலை தொடங்க கூடுதலாக ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்தின் உதவியுடன் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதல் நடத்த தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் மார்ச் 1 3 F-15E ரக போர் விமானங்கள் குவைத் விமானம் ஒன்றால் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டன. மார்ச் 16 ஒரு F-35 ஸ்டெல்த் ஜெட் விமானம் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்பட்டதை அடுத்து அவசரமாக தரை இறங்கியது. ஈராக் வான்பரப்பில் 2 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மோதிக்கொண்டதில் 6 வீரர்கள் உயிரிழந்தனர். சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 KC-135 ரக விமானங்கள் சேதமடைந்து தற்பொழுது பழுது பார்க்கப்பட்டு வருகின்றன.